بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வகுப்பிலிருந்து நாம் பார்த்து வரக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளை நினைவுபடுத்துதல். சிறந்ததோர் முன்மாதிரியான ஆளுமையாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். கடந்த வகுப்பில் அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்த ஆதாரத்தை நாம் பார்த்தோம். இரண்டாவது அருள்கொடையாக செம்பை உருக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இரும்பை உருக்கும் ஆற்றலை அல்லாஹ் யாருக்கு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். மூன்றாவது அருள்கொடை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை பற்றி தெரியல ஷேக். மூன்றாவது அருள்கொடையாக அவங்களுக்கு இந்த கப்பலை வடிவமைக்கக்கூடிய கப்பலை அல்லாஹ் ஆலம், அதை பற்றி எனக்கு தெரியல ஷேக். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அதாவது பல உலோகங்களை உருக்கி அதையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். உருக்கி அந்த பாலம் கட்டக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். மூன்றாவது அருட்கொடையாக ஆதாரங்கள் அடிப்படையில நமக்கு என்னென்ன விஷயங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். மூன்றாவது அருட்கொடையாக ஜின்களையும் ஷைத்தான்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். நான்காவது அருட்கொடையாக வஹி அறிவிக்கப்படும் நபியாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வஹி இறை செய்தியை அறிவித்தான். ஐந்தாவது அருட்கொடையாக கல்வி, நுட்பம் மற்றும் ஃபஹம் விளக்கத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே விளங்கி கொள்ளக்கூடிய நிலை, அதை அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். டக்குன்னு இப்ப கேள்வி கேட்டோடனே நம்மள தெரிஞ்சிட்டோம். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை விளங்கி டக்குன்னு சொல்லக்கூடிய நிலைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுறதில்லை. சிலருக்கு அல்லாஹு தஆலா சில அருள்கொடைகளை கூடுதலாக கொடுப்பான். சில அருள்கொடைகளை அல்லாஹு தஆலா சில மக்களுக்கு கொடுப்பான், சில மக்களுக்கு இருக்காது. இதுதான் நாம ஃபுல்ஃபில்லாக இல்லாதவங்க. அல்லாஹ் மட்டுமே முழுமையானவன். அல்லாஹ் மட்டுமே எல்லா விஷயத்திலும் முழுமையானவன். யார்? அல்லாஹ் மட்டும்தான். அவனுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய நம்மை ஒரு விஷயத்தில் அல்லாஹு தஆலா குறைபாடு உள்ளவர்களாகவும் இன்னொரு விஷயத்தில் திறன் உள்ளவர்களாகவும் அல்லாஹு தஆலா அவன் ஏற்படுத்துகின்றான். இது அவனுடைய இக்தியார், அவனுடைய தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய அவனுடைய ஆற்றலில் உள்ளதாகும், அதிகாரத்தில் உள்ளதாகும். ஆறாவது அருள்கொடை இதர உயிரினங்களின் பேச்சை அறிதல், பறவைகளுடன் உரையாடுதல் போன்ற ஆற்றலை அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இதுவரைக்கும் நாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். இவ்வளவு ஆற்றல்களை, இவ்வளவு நிஅமத்துகளை கொடுக்க பெற்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியான அடியாராக இருந்தார்கள், எந்த அளவிற்கு பணி உள்ளவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக, பணி உள்ள அடியாராக இருந்தார்கள் என்பதையெல்லாம் கடந்த வகுப்பில் ஆதாரங்கள் அடிப்படையில் பார்த்தோம். இந்த வகுப்பில்
இதை நீங்க சொன்னீங்களா மகன்? நீங்க சொல்லியிருப்பீங்களே, சொன்னீங்களா மகன்கிட்ட? நீங்க சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்களா? இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக். அதுக்காக முன்னால உட்கார்ந்துடாம போயிடாதீங்க. கேளுங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக். 7வது அருள்கொடை, யாருக்கும் கொடுக்கப்படாத, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த யாருக்கும் கொடுக்கப்படாத ஆட்சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான ஆதாரம் சூரத்து ஸாதில் இடம்பெறக்கூடிய வசனங்களாகும். அல்லாஹு தஆலா சூரத்து ஸாத் 30வது வசனத்தில் கூறுகிறான், வவஹப்னா லிதாவூத சுலைமான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அன்பளிப்பாக கொடுத்தோம். ஹிபா. இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. அல்லாஹு தஆலா அவன்தான் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகின்றான். நிஅமல் அப்த், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சான்றிதழ். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சான்றிதழ். நமக்கெல்லாம் சான்றிதழ் இருக்குதா? நாம சொர்க்கம் செல்வோம் அல்லது நல்ல மனிதன் என்ற சான்றிதழ் உண்டா? அப்படின்டா கிடையாது. நமக்கு அல்லாஹ் கூறுகிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்க நான் நல்லவன்னு சொல்லிக் கொள்ளாதீங்க. ஹுவ அஅலமு லிமன் இத்தகா, ஹுவ அஅலமு லிமன் இத்தகா, இறைச்சத்துடன் வாழக்கூடியவர் யார் என்பதை அல்லாஹ் அறிவான். எனவே நான் நல்லவன், மற்றவங்களை நீங்க நல்லவங்க, வெளிரங்கமான சில விஷயங்களை பார்த்து நம்ம என்ன செய்யலாம்? அவங்க நல்ல விதமா நடக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஃபுல் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா என்றால் முடியாது. அல்லாஹ்வால் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட மக்கள் யாருன்னு சொன்னா இந்த மாதிரியான இறை தூதர்கள். சஹாபாக்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்று சர்டிஃபிகேட் கொடுக்கின்றார். மற்ற மக்கள் விஷயம் தொடர்பாக யாரும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா இங்கே தூய்மைப்படுத்தி காட்டுகின்றான். யாரை? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படி அடையாளப்படுத்துகிறான்? நிஅமல் அப்த், அடிமை, அடியார் என்றெல்லாம் அர்த்தம் கொள்ளலாம். அடிமையில் மிக சிறந்த அடிமையாக இருந்தார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஏன் நம்ம இந்த அர்த்தத்தை தெளிவுபடுத்தணும்னு சொன்னா, பெரும்பாலும் நம்முடைய மக்கள் உள்ளத்தில் இறை தூதர்கள் என்றால் அவங்க வானவர்களை போன்ற ஒரு தவறான எண்ணம் இருக்குது. வானவர்கள் எவ்வாறு ஒளியால் படைக்கப்பட்டவர்களோ அதே போல இறை தூதர்களும் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் என்ற தவறான எண்ணம் காணப்படுது. இன்னும் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி அவர்கள் மனிதர் கிடையாது, அல்லாஹ்வினுடைய நூறிலிருந்து உண்டான ஒரு நூர் என்ற தவறான கொள்கையில இருக்கிறாங்க. இதெல்லாம் தவறானது என்பதை இந்த வாசகங்கள், அல்லாஹ் குர்ஆனில் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நபியை பற்றி அல்லாஹு தஆலா விண்ணுலக பயணத்தை பற்றி பேசும்போது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை இரவு பயணமாக அழைத்து சென்ற அத்தகைய அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். நபி அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாரை கிறிஸ்துவர்கள் அளவு கடந்து புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் புகழாதீர்கள். என்னை அல்லாஹுடைய அடிமை அப்துல்லா என்று சொல்லுங்கள், அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்று நபி அவர்களை எவ்வாறு எந்த அளவிற்கு புகழ வேண்டும் என்பதை நபி அவர்கள் நமக்கு வரையறைப்படுத்தி கற்றுத்தருகிறார்கள், வரையறைப்படுத்தி கற்றுத்தர்றாங்க. இதெல்லாம் நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடமாகும். இன்றைய வழிகேடுகள் பரவலாக காணப்படக்கூடிய சமயத்தில் வழிகேடுகளை தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்கள். இன்னஹு, நிச்சயமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாப், சொல்லுங்க, அவ்வாபாக இருந்தார்கள். அவ்வாப்னா என்ன? இது நமக்கு வேண்டிய ஒரு வழிகாட்டுதல். நாமும் அவ்வாபாக இருக்கணும். அவ்வாப்னா என்ன? அகராதியில் மொழியியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள், அவ்வாப் என்பது ஃபஆல், சீகத்து ஃபஆல் இல் முபாலகா, அதிகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அமைப்பாகும். அதுக்கு என்ன அர்த்தம்? அவ்வாபுன் இலல்லாஹ் அப்படின்னா அத்தாயிபு, அத்தாயிபு மன்னிப்பு தேடக்கூடியவர்.
அல்லாஹு தாலா ஒரு இறை தூதர், சிறந்த ஆளுமை, சிறந்த ஒரு தலைவர், சிறந்த ஒரு ஆட்சியாளர், பல பல உயிரினங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை அறியக்கூடிய ஆற்றல் வழங்கப்பட்ட அந்த இறை தூதர் சிறந்த ஆளுமையை பற்றி நமக்கு அடையாளப்படுத்தும் போது சிறந்த அடிமையாக இருந்தார், அவ்வாபாக இருந்தார், அடிக்கடி அல்லாஹ்ட்ட பாமன்னிப்பு தேடக்கூடிய மனிதராக இருந்தார் என்று அடையாளப்படுத்தி. அந்நாதிம், வருந்தக்கூடியவராக இருந்தார். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா உடனே வருந்தி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடக்கூடிய மனிதராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். மைய ஊபு இலல்லாஹ், இன்னொரு அர்த்தம் கசீரு ருஜூஇ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக திரும்பக்கூடிய. அதிகமாக அப்படின்னா என்ன? ஒரு பிரச்சனை வந்தா யா அல்லாஹ் பிரச்சனையை சால்வ் ஆக்கு. ஒரு சந்தோஷம் வந்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தார். ஒரு தேவை வரும்போது யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு அதை நிறைவேற்றி கொடு. ஒரு பாவம் செஞ்ச உடனே யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. இப்படி எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய நிலைக்கு பெயர் தான் அவ்வாப். அதான் இங்க கொடுக்குறாங்க கசீரு ருஜூஇ இலல்லாஹ். அதே போல கசீரு திக்ரி வ தஸ்பீஹ், அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுதல், அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் புகழுதல், தூய்மைப்படுத்துதல். தஸ்பீஹ்னா என்ன? துதித்தல், தூய்மைப்படுத்துதல் என்ற அர்த்தமா. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். நபி அவர்கள் கற்றுத்தந்தார்களா இல்லையா? நபி அவர்கள் கற்றுத்தந்த இந்த மாதிரியான அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னா, தாயிமுல் ஔததி வர்ருஜூஇ இலா ரப்பிஹி, தன்னுடைய ரப்பின் பக்கம் எப்போதுமே திரும்புதல், எப்போதுமே ரப்பின் பக்கமே திரும்புதல், மீண்டும் மீண்டும் திரும்புதல். ஒரு பாவம் செஞ்ச உடனேயே பாவமன்னிப்பு கேட்கிறது, தௌபா கேட்கிறது, ஒரு நன்மை கிடைத்து விட்டால் அல்லாஹ்வை புகழுதல், தேவை ஏற்படும் போது அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்தல், இந்த மாதிரியான நிலை கொண்டவங்களாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சரி, அப்படியான சம்பவத்தையும் அல்லாஹ் தஆலா தொடரிலே கூறி காட்டுகிறான். பாருங்கள். இது உரித அலைஹி பில் அஷியி அஸ்ஸாஃபினாத்துல் ஜியாத், உயர் ரக குதிரைகள், 3 கால்களை தூக்கி வைத்துக் கொண்டு ஒத்த கால நிற்கக்கூடிய ட்ரைனிங், நல்ல பயிற்சி வழங்கப்பட்ட குதிரைகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல மாலை பொழுதிலே எடுத்து காட்டப்பட்டது. அதெல்லாம் வரிசையாக காட்டப்பட்டது. அந்த சமயத்தில் அதை பார்த்து கொண்டே அவங்க ரொம்ப பொருளாதாரத்தின் மீது என்ன செஞ்சிட்டாங்க? அதிகம் ஆசை கொண்டு விட்டார்கள். அதைத்தான் அவங்க கூறிய வார்த்தை அல்லாஹ் தஆலா இங்கே பதிவு செய்கிறான். ஃபகால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைர். கைருக்கு இந்த இடத்துல செல்வம் என்ற அர்த்தமாகும். கைருக்கு பல அர்த்தம் இருக்குது. நன்மை, நலவு என்ற அர்த்தம் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல என்ன அர்த்தம்? செல்வம். இன்னி, நிச்சயமாக நான், அஹ்பப்து நேசம் கொண்டு விட்டேன், ஹுப்பல் கைரி இந்த செல்வத்தை நேசிப்பதாக நேசம் கொண்டு விட்டேன், செல்வத்தின் மீது நான் நேசம் கொண்டு விட்டேன். திக்ரி ரப்பி, என் இறைவனை நினைவு கூறுவதை விட்டும் நான் எதன் பக்கமாக நேசம் கொண்டு விட்டேன்? செல்வத்தின் மீது நேசம் கொண்டு விட்டேன். பாருங்க, இப்படியெல்லாம் ஒரு சமயத்துல ஒரு செல்வத்தை நினைத்து ஒரு பொருளாதாரத்துல நம்ம ஈடுபட்ட காரணத்தினால அங்க தொழுகை மறந்து விட்டால், கொஞ்சம் தொழுகை நேரம் பின்னால் போய்விட்டது, ஜமாஅத்து தவறிவிட்டால் வருத்தம் கொள்ளக்கூடிய நிலை. அதே நிலை யார் பின்பற்றி இருக்கிறாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். உடனே அவங்க வருத்தப்படுறாங்க, நான் செல்வத்தை நேசித்து விட்டேன், என் இறைவனை நினைப்பதை விட்டும். ஹத்தா தவாரத் பில் ஹிஜாப், சூரியன் மறைவிலே என்ன செய்து விட்டது? திரையிலே மறைந்து விட்டது. சூரியன் மறைந்து விட்டது. நான் இறைவனை நினைவு கூறாமல் செல்வத்தை நேசித்தது, இறைவனை நினைவு கூறுவதை விட்டும் என்னை திருப்பி சூரியனும் மறைந்து விட்டதே என்ற ஒரு நதிம், ஒரு கவலை கொள்கிறார்கள். ருத்தூஹா, அந்த குதிரையை கொண்டு வாருங்கள், அலைய என்னிடத்திலே என்பதாக கூறிவிட்டு, அதனுடைய கால்களை, அதனுடைய காலையும் அதனுடைய கழுத்துகளையும், உனுக்கு பன்மை, அனாக், அனாக்
கழுத்துகளையும் மஸ்ஹன் மஸ்ஹன் ஆரம்பித்தார்கள், மஸ்ஹன்னா தடவை, அப்படியே தடவை ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான், வலகத் திட்டவட்டமாக ஃபதன்னா நாம் சோதித்தோம். ஃபதன்னாவுக்கு என்ன அர்த்தம்? நாம் சோதித்தோம். இதே வார்த்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்தது. ஃபதன்னா நாம் தாவூதை என்ன செய்தோம்? சோதித்தோம். தீர்ப்பு எப்படி வழங்குறாங்க, ஒழுங்கா நீதமா கொடுக்குறாங்களா இல்லையா என்று சோதித்தோம். உடனே அதை புரிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட பாமன்னிப்பு தேடினார்கள் என்பதை பார்த்தோமா இல்லையா? அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் சோதித்தோம். அப்ப சோதித்தல் என்பது அல்லாஹுடைய சுன்னா, அல்லாஹுடைய சுன்னா, ஒரு வழிமுறை. எல்லாரையும் அல்லாஹ் சோதிப்பான். இறை தூதர்களையும் சோதிப்பான், நம்மையும் அல்லாஹ் சோதிப்பான். இப்போ சோதனை என்பது அல்லாஹுடைய வழிமுறை. ஃபதன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் சோதித்தோம். ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் ஒரு சோதனை கொடுக்கிறான். அவங்க ஆட்சி செய்ய முடியாத ஒரு தடுமாற்ற நிலையை அல்லாஹ் கொடுக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாற்காலியில், சிம்மாசனம் என்று சொல்லலாம், அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியது என்னது? சிம்மாசனம். அந்த நாற்காலியில் நாம் அல்கைனா போட்டோம், ஜசதன் ஒரு உடலை போட்டோம். ஜசதுன்னு என்ன அர்த்தம்? ஜசத் ஒரு உடல், ஒரு சதை, உடலை நாம் போட்டோம். உடலை போட்ட உடனே சும்ம அனாப், உடனே அதை விளங்கி கொண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனாப இலல்லாஹ் தாப வரஜஹ, உடனே அல்லாஹ்வின் பக்கமாக திரும்பி பாமன்னிப்பு தேடினார். அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. எப்படி சொன்னாங்க? தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான். இதுதான் அனாபு, முனீபு, அவ்வாபு எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அந்த செயல். பாருங்க, நமக்கு ஒரு வேலை போயிடுச்சு அல்லது வேலையில ஒரு கஷ்டம் வந்தா நம்ம எல்லாம் பெரும்பாலும் என்ன நினைப்பேன்டா, மக்கள் மீதே குறை சொல்லக்கூடிய நிலை இருக்கும். அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடிய நிலை ரொம்ப குறையும். அல்லாஹு தஆலா இங்க கற்று தருகிறான், நமக்கு வேலையில ஒரு தடுமாற்றம் ஏற்படுது, கஷ்டம் ஏற்படுதுண்டா விளங்கி கொள்ள வேண்டும். ஃபதன்னா, நம்மை அல்லாஹ் என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். உடனே நாம எங்க போகணும்? ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. நம்ம எல்லாம் விட நல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்துலதான் யார் இருக்கிறாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ப அந்த நிலையில அல்லாஹு தஆலா ஒரு தடுமாற்ற நிலையை கொடுக்கும் போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்க திரும்பினாங்க? டக்குண்டு இலல்லாஹ் சொல்லுங்க, இலல்லாஹ் கேட்டாங்க. ரப்பிக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு. முதல் வார்த்தை என்னது? என்னை மன்னி, என்னை மன்னி. ஏன்னா அந்த என்ன நமக்கு வரணும். நினைத்து பாருங்க, என்கிட்ட ஒரு மனிதர் கேட்டாங்க, உஸ்தாத் நான் கரெக்டா ரமதான் மாதம் நோன்பு வைக்கிறேன், அதே போல குர்பானி காலகட்டங்களில் குர்பானி கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு சோதனை இப்படி இருக்கிறது, அமல் எல்லாம் செய்யறேன், எனக்கு ஏன் சோதனை இப்படி இருக்குது என்று கேட்கிறாங்க. அப்ப நினைத்து பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவங்களாகவும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சோதனை ஏற்பட்ட போது யார் பக்கம் திரும்பினாங்க? அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம், ஒண்ணுமே இல்லை. எப்படி திரும்ப வேண்டும் என்ற அந்த முறையை அல்லாஹ் தஆலா கற்று தருகிறார். ரப்பிக்ஃபிர்லி, உடனே திரும்பி அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சாங்க? என் இறைவா என்னை மன்னித்து விடு. உடனே துஆவும் செய்யணும். ஹபிலி முல்கன், எனக்கு ஒரு ஆட்சியை கொடு. எப்படியான ஆட்சி? லா யன்பகி லிஅஹதி மின் பஅதி, எனக்கு பின்னால் ஒருவருக்கும் கிடைக்காத ஆட்சி எனக்கு கொடு. எனக்கு பிறகு ஒருவருக்கும் கிடைக்காத ஆட்சியை எனக்கு நீ கொடு. அப்ப இந்த விஷயம் நமக்கு கற்றுத்தருது. நம்முடைய தேவை யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். பாமன்னிப்பு தேடிட்டு உடனே நம்ம கேட்கணும், கேட்காமல் இருக்கக்கூடாது. கேட்கிறாங்களா இல்லையா? கேட்காம இருப்பது கூடாது. அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். அடுத்து, இன்னக நிச்சயமாக நீ அன்தல் வஹாப், நீயே கொடுப்பவனாக இருக்கிறாய். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? உதுஉ, உங்கள் இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவன் பெயர் கூறி என்ன செய்யுங்கள்? அழையுங்கள். அந்த அடிப்படையில நபிமார்கள் அல்லாஹ்வை அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார்கள்? அல்லாஹுடைய பெயரை சொல்லி சொல்லி அழைக்கிறார். நிச்சயமாக நீ என்னவாக இருக்கின்றாய்? அன்தல் வஹாப், அதிகம் கொடுப்பவனாக இருக்கின்றாய். அதோட அல்லாஹு தஆலா தொடர்ந்து 39வது வசனத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறிய செய்தியை அல்லாஹ் கூறுகிறார்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த நியமத்துகளை எல்லாம் நினைவுபடுத்தி வஹாதா அதாஉனா, இதெல்லாம் நம்முடைய அன்பளிப்புகள். சுலைமானே, இதெல்லாம் உங்களுக்கு நாம் கொடுத்த அன்பளிப்புகள். ஃபம்னுன், அதை நீங்க என்ன செய்யுங்க? ஃபம்னுன், அதை நீங்க மற்றவங்களுக்கும் கொடுங்கள். அவ் அல்லது அம்சிக் பிகைர் ஹிசாப், கணக்கே இல்லாம நீங்களே அது வைத்துக் கொண்டாலும் எதுவும் கிடையாது, உங்க இஷ்டம்தான் என்று அல்லாஹு தாலா அவங்களுக்கு கொடுக்கிறான். அடுத்து அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான், வ இன்ன லஹு, நிச்சயமாக அவருக்கு, யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இந்தனா, நம்மிடத்திலே, லசுல்ஃபா, மிக நெருங்கிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது, மிக நெருக்கமான ஒரு அந்தஸ்து இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊர்களில் செத்து விட்ட, இறந்து விட்ட மனிதர்களை, எந்த சான்றும் இல்லாத மனிதர்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹுக்கு நிகராக எடுத்துக்கொள்கிறார்கள், அல்லது நபிமார்களை விட உயர்ந்தவர்களாக கருதுகிறார்கள். அல்லாஹு தாலா கூறக்கூடிய இந்த வசனங்களை எல்லாம் புறக்கணிக்கக்கூடிய செயலை செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. நிச்சயமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம் இடத்திலே மிக நெருங்கிய ஒரு அந்தஸ்தை உடையவராகவும், வஹுஸ்ன மஆப், அழகிய இடத்தை உடையவங்களாகவும் இருக்கிறார்கள். அழகிய ஒரு இடம், நெருங்கிய ஒரு அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்த வசனமாக அல்லாஹு தஆலா இந்த சூரா சபாவினுடைய 14வது வசனத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்தை பற்றி கூறுகிறார். இதுல நமக்கு நல்லதொரு ஆதாரம் இருக்கிறது. ஜின்கள், அவைகளுக்கு என்ன தெரியாது? மறைவான விஷயங்கள் தெரியாது என்பதற்கான ஆதாரம் இருக்குது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத், ஃபலம்மா கதைனா, நாம் முடிவு செய்த போது. லம்மாவுக்கு என்ன அர்த்தம்? போது. லம்மா ஜித்து, நான் வந்த போது. சொல்றோமா இல்லையா? லம்மா கதைனா, லம்மா கதைனா அலைஹி, அவர் மீது நாம் முடிவு செய்த போது. எதை? அல் மௌத்த, மௌத்தை முடிவு செய்த போது. இது ஆப்ஜெக்ட், மஃபூல் பிஹி மன்சூப், அதனால ஃபத்ஹா வந்திருக்குது. மா தல்லஹும் அலா மௌத்திஹி, மா தல்லஹும், அந்த ஜின்களுக்கு அறிவிக்கவில்லை. அலா மௌத்திஹி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்தை, அவர்கள் மரணித்து விட்டதை அறிவிக்கவில்லை. இல்லா தாபத்துல் அர்தி, கரையானை தவிர. பூமியினுடைய அந்த உயிரினம்னா என்ன அர்த்தம்? கரையான். தாபத்துல் அர்தா இங்க என்ன அர்த்தம்? கரையானை தவிர. கரையானை தவிர சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டதை ஜின்களுக்கு அறிவிக்கவில்லை. அந்த கரையான் தான் அவங்களுக்கு அறிவித்து கொடுத்தது. அந்த கரையான் என்ன செய்தது? தஅகுலு மின் சஅதஹு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடியை, அவர்கள் வைத்திருந்த அந்த கம்பை, அது தஅகுலு, கரையான் அரித்து கொண்டு இருந்தது. தஅகுல்னா என்ன அர்த்தம்? அக்கலன்னா சாப்பிட்டான், குழு சாப்பிடுவான். இந்த இடத்துல தஅகுலுன்னா கரையான் சாப்பிடுகிறதுன்னா என்ன அர்த்தம்? அரித்தது. இப்ப கரையான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடியை அரித்து கொண்டிருந்தது. அரித்து விட்ட அந்த தடி உடைந்து சாய்ந்த போது அதோடு சேர்ந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாய்ந்து விழுகிறார்கள். இப்ப இங்க இன்னொரு அர்த்தமும் இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இறந்து விட்ட அந்த உடல் என்பது என்ன செய்யவில்லை? கரையான் சாப்பிடவில்லை. இன்னொன்னு வந்து என்ன செய்யல? நாற்றமும் வரவில்லை. தெரியல, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப வந்து கொஞ்சம் நிதானித்து மூத்த மார்க் அறிஞர்கிட்ட கேட்டுட்டு சொல்ல வேண்டியதா, இல்லாட்டி கொஞ்சம் ஆய்வு செஞ்சு தான் சொல்ல வேண்டிய அப்படிதான் நம்ம இருக்கோம். கல்வியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்ட செய்திகளை படித்து தெளிவுபடுத்திய பிறகு சொல்லணும். தெரியாம நம்ம சொல்றதுல இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது நாளைக்கு விசாரிக்கப்படும். நான் ஏதாவது தெரியாம சொல்லிட்டேன், தஈஃபான ஹதீஸை சொல்லிட்டேன்னு சொன்னா அதை பற்றி நாளை விசாரிக்கப்படும். அதனால தெரிந்தா சொல்லுவோம், இல்லாட்டி அமைதியா இருக்கிறது தான் பெட்டர். என்னத்த பாரக்கல்லாஹ். அப்ப இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லி தருது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வைத்திருந்த கம்பை, தடியை கரையான் சாப்பிட்டது.
ஆனால் மரணித்து விட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யல, சாப்பிடவில்லை. அதே போல அவர்களுடைய மேனிலிருந்து என்னவும் வரல, நாற்றம் வரல. நாமெல்லாம் மரணித்து விட்டால் ஒரு 2-3 நாள் தாண்டிடுச்சுன்னு சொன்னா என்ன வந்துருது, நாற்றம் வந்து விடும். நாற்றம் வந்துடும் தானே, என்னத்தான் ஒரு நாள் தாண்ட உடனே வந்துடும். அல்லாஹ் பாதுகாப்பான. இது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடையாகும். ஃபலம்மா ஹர்ர, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹர்ர, கீழே விழுந்த போது, ஹர்ரன என்ன அர்த்தம், கீழே விழுந்தான். லம்மா வந்தனால என்ன அர்த்தம் வருது, விழுந்தான், விழுந்த போது. லம்மா தபய்யனத்தில் ஜின்னோ, ஜின்கள் தெளிவாக தெரிந்து கொண்டன. தபய்யன, தபய்யனத், தபய்யனத்னு என்ன அர்த்தம், தெளிவாக தெரிந்து கொண்டன. அல் ஜின்னு, ஜின்கள். இதுல இருந்து பிறந்துதான் முபீன். முபீன் படிக்கிறோமா இல்லையா, கிதாபி முபீன். அப்போது அந்த ஜின்கள் என்ன கூறினார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அல்லவ் கானு யஅலமூனல் கைப, அல்லவ் கானு யஅலமூனல் கைப, மறைவானதை அறியக்கூடியவர்களாக அந்த ஜின்கள் இருந்திருந்தால், மறைவானதை அறியக்கூடியவர்களாக அந்த ஜின்கள் இருந்திருந்தால், மா லபிசு, அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள், நிலைத்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஃபில் அஸாபில் முஹீன், இழிவு தரும் வேதனையில். சரிங்களா என்ற இந்த செய்தியை ஜின்கள் என்ன செய்து கொண்டார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விழுந்த உடனேயே தெரிந்து கொண்டார்கள். அவங்களுக்கு தெளிவாக தெரிய வந்தது, ஆஹா மறைவான விஷயங்கள் நமக்கு தெரியாம போச்சே, இத்தனை நாளா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வஃபாத்தான பிறகு நாம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், வேலைகள் செய்து கொண்டே இருக்கின்றோமே என்ற நிலையில் ஜின்கள் இருந்தார்கள். முஃபஸ்ஸிருன்கள் இந்த வசனத்தை ஆதாரமாக கூறுகிறார்கள். இதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆதாரம் என்னன்னு சொன்னா, மக்களில் யார், சில மக்கள் இப்படி நம்பிக்கை கொள்றாங்களா இல்லையா, ஜின்கள் மறைவான விஷயங்களை அறிவார்கள் என்ற நம்பிக்கை கொள்கிறார்களா இல்லையா, அது பொய் என்பதை சொல்லக்கூடியதாக இந்த வசனம் இருக்கிறது. ஏற்கனவே இந்த பாடத்தினுடைய துவக்கத்திலே சொல்லியிருந்தேன், ஊர்களில் சில ஆல்மிசாக்கள் கையில பெரிய மோதிரம் போட்டிருப்பாங்க, பார்ப்பதற்கு ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்துவாங்க. கேட்டா என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, ஜின் இருக்குது. உடனே மக்கள் எல்லாம் அந்த மனிதர்கிட்ட, அந்த ஆல்மிசாட்ட அல்லது தன்னை பெரிய மனிதராக காட்டிக் கொள்ளக்கூடிய, தனக்கு பல விஷயங்கள் ஜின்னெல்லாம் வசப்படுத்தியிருக்கேன் என்று சொல்லக்கூடிய, வாதிடக்கூடிய பொய்யர் தான் சொல்லணும். அவர் யார், அது கத்தாப். சொல்லுங்க, அந்த பொய்யர் என்ன செய்வாங்க, போவாங்க, அவர் துளுக மாதிரி காட்டிக்குவாரு, பெரிய புலித்தோல்ல உட்கார்ந்து திக்கர்லாம் பண்ற மாதிரிலாம் காட்டுவாரு. கேட்டா மறைவான விஷயங்கள் தெரியும், ஜின்கள் எனக்கு என்ன செய்யுது, உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்க போதெல்லாம் சொல்லும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாரு. இதெல்லாம் இவர்கள்லாம் யாரு, கத்தாப், பொய்யர்கள். விளங்கி கொள்ளணும். இந்த மாதிரி அறிவினர்கள்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது, பணத்தையும் நேரத்தையும் வீணாக்கி கொள்ளக்கூடாது. அப்படிலாம் செய்யறாங்க. ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க நம்மள்ட்ட, என்னன்னா மகளுக்கு குழந்தை பிறப்பது ரொம்ப டிலே ஆகுது, என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். போய் ஒரு குறிகாரட்ட போய், முஸ்லீம் குறிகார, அது பேர் இப்படி வச்சுக்கிறாங்க, முஸ்லீம் குறிகார ரொம்ப நம்ம குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வழிகாட்டுவாரு, உடனே அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்ட்டு இவங்க போய் அவங்ககிட்ட போயிருக்கிறாங்க. அவர்கிட்ட போனா அவர் சொல்லியிருக்கிறாரு, பெண்களுடைய அதாவது அவங்க ஆடைகளில் உள் அணியக்கூடிய ஆடைகள், இன்னும் சில விஷயங்களை எல்லாம் கேட்டு கொண்டு வாங்க, அதை வைத்துதான் நம்ம இந்த ஜின்களை, இந்த என்ன ஷைத்தான் அங்க இருக்குதோ அதையெல்லாம் நம்ம அப்புறப்படுத்தி குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நிலைகளை உருவாக்க முடியும், இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாகும் சொல்லி நம்ம கேட்கும் போதுதான் இவர்கள்லாம் பொய்யர்கள், காசு வேற, அது எவ்வளவுதோ காசு வேற கேட்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயத்துல அகப்பட்டு காசையும் கருப்பையும் இழந்த சம்பவங்களும் உண்டு. அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே முஸ்லிம் சமூகம் குர்ஆனை படிக்கணும். குர்ஆன் தெளிவா வழிகாட்டுது, யார் பொய்யர்கள், ஏமாற்றுவாதிகள் யார், யார் கத்தாபுகள், இதெல்லாம் நமக்கு குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுது. அப்ப இந்த மாதிரி ஜின்களுடைய விஷயங்கள் தெரியும், ஜின்னை நான் வசப்படுத்தி வைத்திருக்கிறேன் அப்படின்னா யார் யார் அப்படியெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் கத்தாபுகள். இது லவ் கானு யஅலமூனல் கைப லஅலிமு வஃபாத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்.
வலம்மா அகாமு ஃபில் அஸாபில் முஹீன். முஃபஸ்ஸிர்கள் கூறுகிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வஃபாத்தை, மறைவான விஷயங்களை அறியக்கூடியவர்களாக ஜின்கள் இருந்திருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தது அவர்கள் அறிந்திருப்பார்களா இல்லையா? அறிந்திருக்கவில்லை. அதாவது வேதனை தரக்கூடிய, இழிவு தரக்கூடிய அந்த வேதனையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? வேலை செய்யக்கூடிய நிலையிலேயே ஜின்கள் இருந்தார்கள். இப்ப இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து ஒரு கேள்வி. ظهر للناس أن الجن لا يعلمون الغيب وقيل تبينت بمعنى علمت كيف ترد على من يزعم أن الجن يعلمون الغيب. மக்களில் சிலர் உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, ஜின்கள் அதாவது யர்ஹமுக்கல்லாஹ், ஜின்கள் வந்து மறைவான விஷயங்களை அறிவார்கள் என்று உங்கள்கிட்ட சொன்னா நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? எப்படி பதில் சொல்லுவீங்க? இன்னுக்கு மறைவான விஷயம் தெரியாது. நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? இந்த வசனத்தின் அடிப்படையில் அது வாய்ப்பு தெரியாது. நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? தெரியாது, அறிய முடியாது. அறிய முடியாது. நீங்க எப்படி சொல்லுவீங்க? அல்லாஹ் அறிய முடியும். நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க மகாராஜான? இந்த வசனத்தை ஓதி காட்டுங்க. இதுதான் ஓதி காட்டணும். அதுதான் ஆதாரம் இருக்குல்ல. கதாவு பொய்ய எல்லாம் சொன்னாலும் உடனே சொல்லிடுவாங்க, நீங்க முதல்ல பொய்யருங்க. பொய்யர்னு சொன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க முதல்ல பொய்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை சொல்லணும் நாம? சூரத்து சபாவுடைய எத்தனாவது வசனம்? 14வது வசனம். இப்ப சொல்லுங்க, ஜின்னுக்கு வந்து மறைவான விஷயங்கள் தெரியும், அவர் ஜின்னு வச்சிருக்கிறாங்க, அங்க போவோம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த சொல்ல சூரத்து சபாவுடைய 14வது வசனம் சொல்லுங்க. பொய்யர் சொல்லுவா, இதை சொல்லுவா, இதை சொல்லுவோம் சொன்னா அது எப்படி வழங்க? அது உண்டு. ஜின்களுக்கு பொதுவாக மறைவான விஷயம் தெரியுமா தெரியாது என்பதற்கு ஆதாரம் என்ன? அப்படி சொல்ல எப்படி சொல்லணும்? சூரத்து சபா 14வது வசனத்தை எடுத்து பாருங்க. இன்னும் அட்வான்ஸா சொல்றதா இருந்தா டக்குன்னு என்ன செய்யணும்? பலம்மா கதைனா அலைஹில் மௌத்த மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்த் தஅகுலு மின் சஅதஹ் ஃபலம்மா خر تبينت الجن ألو كانوا يعلمون الغيب ما لبثوا في العذاب المهين என்று சொல்லலாம். இதை சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். இப்படி ஆதாரத்தோட இதுதான் கல்வி. இந்த கல்வியை நம்ம கற்று விளங்கி அதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்தணும். எப்ப ஃபித்னா குழப்பம் எந்த இடத்துல தென்படுதோ இந்த வசனத்தை டக்குன்னு எடுத்து சொல்லணும். புரியுதுங்களா? தான் பாரக்கல்லாஹ் ஃபீக். அப்ப இனிமே இப்படி சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? திரும்ப சொல்லுங்க. 14வது வசனத்தின்படி. மாஷா அல்லாஹ். அடுத்து அல் கைபு, மறைவான விஷயம். லா யஅலமுஹு இல்லல்லாஹ் தஆலா, இல்லல்லாஹு தஆலா, அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே என்ன செய்ய மாட்டார்கள்? மறைவான விஷயத்தை அறிய மாட்டார்கள். அல்லாஹ் நபிமார்களுக்கு, இறை தூதர்களுக்கு எதை அறிவித்து கொடுத்தானோ அது மட்டும் தான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. அந்த அடிப்படையில் நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த கியாமுஸ் ஸாஅ, இறுதி உலக முடிவு நாளில் பற்றியான அடையாளங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்ததுதான் நமக்கு அறிவித்தார்கள். நபி அவர்களுக்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்காம என்ன தெரியாது? நபி அவர்களுக்கும் தெரியாது. சரிங்களா? அதுக்கு ஒரு சான்று என்ன? மறுமை நாளில் ஹவுதில் பிதாவை செய்த மக்கள் வரும்போது இப்ப நபி அவர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய தோழர்கள். அப்ப அவங்களுக்கு சொல்லப்படும், முஹம்மதே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பிறகு, அதாவது உங்களுடைய மௌத்துக்கு பிறகு இந்த மக்கள் என்னென்னவற்றை செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப பின்னோர்கள் நபி அவர்களுக்கு பிறகு மக்கள் செய்த பிதாவை செய்த மக்களை பற்றியான செய்தி யாருக்கு தெரியாது? நபி அவர்களுக்கு தெரியாது. அதை யார் அறிவிப்பார்? மறுமையில் அல்லாஹ் அறிவிப்பார். மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் அறிவித்தது தான் தெரியும். அல்லாஹ் அறிவிக்கலைன்னு அவங்களுக்கும் தெரியாது. மறைவான விஷயங்கள் யாருக்கு மட்டும் உரியது? அல்லாஹுக்கு மட்டும்.
அதில் சிலவற்றை அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். எல்லாமே தெரியுமா, எல்லாவற்றையும் அல்லாஹ் கற்றுக் கொடுப்பானா என்றாலும் அப்படியும் இல்லை. சிலவற்றை தான் அல்லாஹு தாலா கற்றுக் கொடுப்பான். ஆமா, தெரியல, இந்த மாதிரி டவுட்டுகள்லாம் தெரியல டக்குன்னு. அல்லாஹ் அவங்களுக்கு வழிகாட்டுவான். இறை செய்தி வானத்திலிருந்து இறை தூதர்கள் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய செய்திகள் எல்லா நபிமார்களுக்கும் அப்படி இருந்ததா அப்படின்னா குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருக்குமையானால் அதை நம்ம ஆதாரமா நம்ம எடுத்து சொல்லலாம். திடீர்னு கேட்கும் போது எனக்கு பதில் சொல்ல தெரியல அதை பற்றி. சில விஷயங்கள் நமக்கு தெரியலன்னா அதோடு நின்றுக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் கேட்பாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு இப்படி கேட்பாங்க, என்ன வயசு வரைக்கும் இருந்தாங்க. அப்ப எது நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதோ, நமக்கு தேவையான விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி இருப்பான். அந்த விஷயத்திலே தெரிந்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை சரி செய்து கொண்டு வாழ முயற்சி செய்ய வேண்டும். தேவையில்லாத கேள்விகள் நமக்கு அவசியமே இருக்காது, வேற எங்கேயோ போயிடும். சரி, அடுத்து பாருங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னைக்கு பாடம் அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் சட்டங்களை தெளிவுபடுத்திட்டு أعوذ بالله من الشيطان الرجيم. வலி சுலைமான ரீஹ. ரா இங்க கஸ்ரா பெற்று வரனால தர்கீக்காக ஓத வேண்டும். எப்படி ஓத வேண்டும்? தர்கீக்காக ஓத வேண்டும். குதுவுஹா கைன் இஸ்திலாவுடைய எழுத்து வல்லினமாக ஓத வேண்டும். இஸ்திலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 7 எழுத்துக்கள். இந்த 7 எழுத்துக்கள். ஃபத்ஹா பெற்று வரும்போது வல்லினம் அதிகமாக இருக்கும். ஃபத்ஹா அதுக்கடுத்து அலிஃப் வரும்போது, ஃபத்ஹா மற்றும் பெற்று வரும்போது குறைவாக வல்லினம் கொஞ்சம் குறைந்துவிடும். தம்மா பெற்று வரும்போது இன்னும் கொஞ்சம் குறைந்துவிடும். அந்த இடம்தான் இது. குதுவுஹா ஷஹ்ரு. ஷஹ்ரு ரா எப்படி ஓத வேண்டும்? முஃபஹ்ஹமா. ஏன்? அங்க தம்மா பெற்று வரனால. அலியத்தா இங்க என்ன சட்டம் வருது? ராவுக்கு மேல தன்வீன், அதுக்கடுத்து வா வருது. இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? ஆமா, அலியத்தானா நீங்க, அலி என்னண்டா இவங்க பெரியவங்கனால அத்தா. இதுகாம் நாகிஸ் பில் குன்னா. பாரக்கல்லாஹ். இதுகாம் நாகிஸ் பில் குன்னா. ஷஹ்ரு சொல்லுங்க. ஷஹ்ரு வாவுடைய உச்சரிப்புக்கு சென்று அங்கே குன்னா கொடுக்கணும். சரிங்களா? ஷஹ்ரு வரவாஹுஹா ஷஹ்ர். இங்க ரா முஃபஹமா ஷஹ்ர். இந்த வரக்கூடிய ராவும் என்னது? முஃபஹமா. நிறுத்தும்போது சுக்குன் வருது, அதுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால வல்லினமாக ஓத வேண்டும். புரியுதுங்களா? தான் அடுத்து நம்ம அல் வஸ்ல் அவுலா என்ற இந்த அடையாளம், சாதுலாம் யா, இந்த அடையாளத்துக்கு பேர் என்ன? அல் வஸ்லு அவுலா. சேர்த்து ஓதுவது சிறப்பு, நிறுத்த உங்களுக்கு அனுமதி உண்டு. அப்படி நீங்க நிறுத்திட்டால் ஷஹ் வாவுக்கு சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். நிறுத்தாம சேர்த்து ஓதுவதாக இருந்தால் ஷஹ்ரு அப்படின்ட்டு இங்க இதுகாம் நாகிஸ் பில் குன்னா செய்து ஓத வேண்டும். வ அஸல்னா லஹு இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? மத் ஸிலா ஸுக்ரா. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டு வாங்க தான்ல. ஐனல் கித்ர் தலீம் நீங்க நடத்தி இருக்கீங்கல்ல, நடத்தும் போது ராவுடைய சட்டத்துல இந்த ஒரு வார்த்தை இங்க இடப்பட்டிருக்கும். அதாவது மெல்லினம் ஓதுவது ஏற்றமானது, 2 நிலையும் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இதுதான். குர்ஆன்ல கித்ர் என்ற வார்த்தை நீங்க தலீம் நடத்தும் போது ராவுடைய சட்டத்துல கடைசியாக இடம்பெறக்கூடிய விஷயத்துல இந்த ஒரு வார்த்தையும் உண்டு. ஐனல் கித்ர். ஆமா, கித்ர் அப்படின்னு நீங்க தர்கீக்காக ஓதுவது ஏற்றமானது, வல்லினமாகவும் என்ன செய்யலாம்? ஓதலாம்.
அடுத்து வமினல் ஜின்னி ஷத்தா பெற்ற நூல்ல என்ன செய்ய வேண்டும்? குன்னா. என்ன செய்யணும்னு? குன்னா. அடுத்து மையஅமலு சொல்லுங்க. இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? ஒன்னா செய்யணும். குன்னா செய்யணும். இது இத்காம். இத்காம் நாகிஸ் பில் குன்னா. சொல்லுங்க. பில் குன்னா. இத்காம் எழுத்துக்கள் எத்தனை? ஆறு எழுத்துக்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. யர்மலூன. யர்மலூன ரைட்டுங்க ஷேக். யர்மலூன. சரி. அடுத்து இதெல்லாம் நினைவூட்டல் தான். அடுத்து பைன எதைஹி. இங்க எதைஹி ஹாவை நீட்டக்கூடாது. மமீர் ஹா தான் இது. ஆனா அதுக்கு முன்னால சுக்குன் பெற்ற எழுத்து வந்துச்சு, என்ன செய்யக்கூடாது? நீட்டக்கூடாது. பி இத்னி ரப்பி. ரா முஃபஹமா ஃபத்ஹா பெற்று வரனால. வமை யஸிர். வமை. இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காம் நாகிஸ் பில் குன்னா. சொல்லுங்க. இத்காம் நாகிஸ் பில் குன்னா எழுத்துக்கள் 2. யா வாவ். இத்காம் தாம் பில் குன்னா எழுத்து 2. என்னது? தாம் பில் குன்னா. மீம் நூன். இத்காம் தாம் பிலா குன்னா எழுத்து 2. லா ரா. சரி. லா ரா யா கிடையாது. அடுத்து மின்ஹும். இங்க வரக்கூடிய சட்டம் என்ன உஸ்தாத்? சவுண்ட் ரொம்ப கம்மியா பேசுவான்னு நினைக்கிறேன். என்ன மின்ஹும் அன் அன் அம்ரீனா. வீட்லயும் சவுண்ட் கம்மியா இருக்கு. அல்லாஹ் உங்களுக்கு ஆற்றலை கொடுப்பானா? நல்லா கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப. அன் அம்ரீனா. டைம். அன் அம்ரீனா. அன் இல்ஹார். இல்ஹார் எழுத்துக்கள் எத்தனை? 6. ஹுரூஃபுல் ஹல்க். ஹம்ஸா ஹா. சொல்லுங்க. ஹம்ஸா ஹா. ஐன் ஹா. ஐன் ஹா. கைன் ஹா. இப்ப நான் சொல்றது எனக்காக இல்ல, எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. உங்களுக்காக சொல்றேன். ஆனா நீங்க கேட்காம வாய் திறக்காம இருந்தா மறுபடியும் நாளைக்கும் தெரியாது. கொஞ்சம் திறந்தீங்கன்னா மனப்பாடம் வந்துடும். நுதிக்குஹு. ரா அம்ரினால ரா கஸ்ரா பெற்று வரனால தல்கீக். நுதிக்குஹு. காஃப் என்னது? கல்கலஹ் இஸ்திலாவுடைய எழுத்து தான். ஆனா இங்க வந்து சுக்குன் பெற்று வரனால கல்கலஹ் சுக்ரா மின் இஸ்ஹார் அதாபிஸ் ஸஈர். கடைசில ரா முரக்ககா. இப்போ ஓதலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. ولسليمان الريح غدوها شهر ورواحها شهر. وأسلنا له عين القطر. ومن الجن من يعمل بين يديه بإذن ربه. ومن الجن من يعمل بين يديه بإذن ربه. ومن يزغ منهم عن أمرنا نذقه من عذاب السعير. من يزغ منهم عن أمرنا نذقه من عذاب السعير. அடுத்து يعملون يعملون له ما يشاء. இங்க வரக்கூடிய மத்து மத்து முத்தசில். இங்க வரக்கூடிய மத்து மத்து சிலா சுக்ரா. சொல்லுங்க. சிலா சுக்ரா. மிம் மஹாரிப.
இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காம் தாம் பில் குன்னா. சொல்லுங்க. மிம் மஹாரீப حريب وتماثيل وجفان. இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இஹ்ஃபா. சொல்லுங்க. இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 15. 15. 15. சரிங்களா? என்னன்னு கேட்கலாமா? அடுத்து وجفان كالجواب. சொல்லுங்க. وقدور الراسيات. قاف இஸ்தினாவுடைய எழுத்து இங்க ராவுக்கு கீழே கஸ்ரத்தைன்னு வருது, அதுக்கு அடுத்து ரா வருது. இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காம் தாம் பிலா குன்னா. சொல்லுங்க எல்லோரும். இங்க குன்னா வராம வகுதூதிர் ராசியாத். ராவுக்கு மேல் ஷத்தா பெற்ற ரா ஃபத்ஹா பெற்று வரனால் வல்லினமாக ஓத வேண்டும். இங்க நிறுத்தும் போது தாவுக்கு சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். இந்த ஜீமுக்கு இந்த ஜீம் என்ற அடையாளத்தின் பெயர் என்ன? வக்ஃப் ஜாயிஸ். வக்ஃபுன் ஜாயிஸுன். யஅமலு. இங்க ஆரம்பத்தில் வரக்கூடிய ஹம்சத்துல் வஸ்லுக்கு கஸ்ரா கொடுக்க வேண்டும். இது ஃபிஅல் வினைச்சொல். மூன்றாவது எழுத்தை கவனித்து ஃபத்ஹா, மூன்றாவது எழுத்தின் மீது ஃபத்ஹா கஸ்ரா இருந்தா ஹம்சத்துல் வஸ்லுக்கு கஸ்ரா கொடுக்க வேண்டும். தம்மா இருந்தால் தம்மா கொடுக்க வேண்டும். யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. ரா முஃபஹமா வல்லினமா ஓத வேண்டும். வகலி சேர்த்து ஓதினால் இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காம் இத்காம். ரா முஃபஹமா வல்லினா. வெல்லினமாகி வல்லினத்து போகணும். வகுதூதிர் ராசியாத். ராசியா. அடுத்து இஅமலு. இங்க வரக்கூடிய மத்து முன்ஃபஸில். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஷுக்ரா. இங்க வரக்கூடிய மத்து என்ன மத்து? மத் இவத். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்து சேர்த்து ஓதினால் இத்காம் நாகிஸ் பில் குன்னா. ஷுக்ரன் வகலீலும். இங்க வரக்கூடிய இத்காம் தாம் பில் குன்னா. சொல்லுங்க. பில் குன்னா. அடுத்து மின் இபாதிய ஷக்கூர். இங்க நிறுத்தும் போது மத் ஆரித் ரா முஃபஹமா. சரிங்களா? சரி, பாருங்க இப்போ ஓதலாம். يعملون له ما يشاء من محاريب وتماثيل وجفان كالجواب وقدور الراسيات. له ما يشاء حريب وثماثيل وجفان كالجواب وقدور الراسيات. يعملوا آل داود شكرا. يعملوا آل داود شكرا وقليل عبادي الشكور. من عبادي الشكور. அடுத்து فلما الميم المشددة بالغنة. சொல்லுங்க. ஷத்தா பெற்ற மீம் குன்னா செய்யப்படும். ஷத்தா பெற்ற நூனும் குன்னா செய்யப்படும். கதைனா காஃப் பாத் இஸ்திலாவுடைய எழுத்து வல்லினமாக ஓத வேண்டும். அலைஹில் மௌத்த மா தல்லஹும் அலா மௌத்திஹி. இங்க வரக்கூடிய மத்து சிலா குப்ரா. அதுக்கு அடுத்து ஹம்சா வந்துட்டா தமீருல் ஹாவுக்கு அடுத்து. தமீருல் ஹாண்டா என்னது? பிரதி பெயர் சொல். பிரதி பெயர் சொல் அவனுடைய அதனுடைய என்ற அர்த்தம் தரக்கூடிய பிரதி பெயர் சொல்லுக்கு அடுத்ததாக
ஹம்சா வந்தால் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய மத்துக்கு பெயர் என்ன? மத்து சிலா குபரா. குபரா பெரிய மத்து. ஆகவே இந்த இடத்துல 2, 4, 5 ஹரக்காத்துகள் வரை நீட்டலாம். சரிங்களா ஷேகுனா? அலா மௌதிஹி இல்லா என்று ஓத வேண்டும். தாபத்துல் அர்தி இங்க வரக்கூடிய மத்து யார் சொல்றாங்க பாப்போம்? எங்க மத் ஆரின்னு சொன்னாங்க. வேற என்ன? தாபால வரக்கூடிய மத்து என்ன மத்து? நீங்க சொல்லுங்க. நீங்க யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. மத் லாசிம் சொல்லுங்க. மத் லாசிம் கலிமி முஸ்தக்கல் கூடுதலா சொல்றதா இருந்தா ஷார்ட்டா மத் லாசிம் தெரிந்து கொள்ளுங்க. மத் லாசிம் கலிமி முஸ்தக்கல் ஒரு வார்த்தையாக இருக்குமையான கலிமாவாக இருந்தா இல்ல ஷத்தா வந்துச்சு சொன்னா மத்துடைய எழுத்துக்கு அடுத்ததா ஷத்தா வந்தா மத் லாசிம் கலிமி முஸ்தக்கல், சுக்குன் வந்தா முஹஃபஃப்னு சொல்லப்படும். இது கூடுதலான விளக்கம். ஷார்ட்டா இந்த தஜ்வீத் சட்டத்துக்கு பேர் என்ன ஷேகுனா? மத் லாசிம். மத் லாசிம். மத்துடைய எழுத்துக்கு அடுத்ததாக ஷத்தா வந்தா மத் லாசிம், சுக்குன் வந்தாலும் மத் லாசிம். 6 ஹரக்காத்துக்கு வரை. சரிங்களா ஷேகுனா? 6 ஹரக்காத்துக்கு. தாபத்துல் அர்தி சொல்லுங்க. தக்குலு தக்குலு மின் சஅதஹ் சொல்லுங்க. சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து இங்க வந்திருக்கக்கூடிய எழுத்து என்ன? இஹ்ஃபாவுடைய எழுத்தான சீன் வந்திருக்குது. பமில் ஹாவ சேர்த்து ஓதினால் மத் சிலா சூரா, நிறுத்தினால் ஹாவுக்கு என்ன வைத்து நிறுத்த வேண்டும்? சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். சரிங்களா? இதே அசலான மத்துடைய வாவு இருந்தா நீட்ட நிலையிலே நிறுத்தணும். ஹூ என்று நிறுத்தணும். ஆனா இந்த இங்க வந்திருக்கக்கூடிய வாவ் சகீரா சிறிய வாவு என்பது என்ன வாவு? இது மத் சிலா சூரா என்ற அடிப்படையில் நீங்க ஒரு சேர்த்து ஓதுனா ஹரக்கத்தை நல்ல நீட்டுங்க என்று உணர்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய வாவு இது. சரிங்களா? ஆனா நிறுத்தும் போது எப்படி நிறுத்த வேண்டும்? ஹாவுக்கு மின் சஅதஹ் என்று சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். ஃபலம்மா சொல்லுங்க. அல் மீமுல் முஷத்ததா பில் குன்னஹ் சொல்லுங்க. கர்ர கா இஸ்திலாவுடைய எழுத்து ரா ஷத்தா பெற்றிருக்கனால வல்லினமாக ஓத வேண்டும். அதுக்கடுத்து தபையனத்தில் ஜின்னு அன்னூனுல் முஷத்ததா பில் குன்னஹ் சொல்லுங்க. அல்லவ் இங்க வரக்கூடிய இதுகாம் என்ன இதுகாம்? இதுகாம் தாம் பிலா குன்னஹ் சொல்லுங்க. லவ் கானு யஅலமூனல் கைப மா லபிசு ஃபில் அஸாபில் முஹீன். இறுதியாக நிறுத்தும் போது மத் ஆரித். சரி பாருங்க. فلما قضينا عليه الموت ما دلهم على موته إلا دابة الأرض تأكل من سأته. قضينا عليه الموت ما دلهم على موته إلا دابة الأرض تأكل من سأته. فلما خر تبينت الجن أن لو كانوا يعلمون الغيب ما لبثوا في العذاب المهين. تبينت الجن أن لو كانوا يعلمون الغيب ما لبثوا في العذاب المهين. 9 ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் ரொம்ப டயர்ட். என்ன ஷேகுனா? ஜஸாக் இது என்ன? ஜின்கள் மறைவான விஷயத்தை அறிய மாட்டார்கள். ஆமா, ஜின்கள் மறைவான விஷயத்தை
அறிய மாட்டார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாடத்தை முடித்துக் கொள்ளாமா சுப்ஹான் உஸ்தாத்? இன்னொரு தடவை நீங்க ஓதி கொடுக்குறீங்களா? மாசு உஸ்தாத். எல்லாத்துக்கும் நான் நீ நேரம் உட்கார்ந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓசத்தா சொன்னா இன்னொரு தடவை ஓதி கொடுப்பேன், இல்லாட்டி நிறுத்திடும். நீங்க சொல்லுங்க அப்ப. ஓதி கொடுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. ولسليمان الريح غدوها شهر ورواحها شهر. وأسلنا له عين القطر ومن الجن من يعمل بين يديه بإذن ربه ومن يزغ منهم عن أمرنا نذقه من عذاب السعير. يعملون له ما يشاء من محاريب وتماثيل وجفان كالجواب وقدور الراسيات. اعملوا آل داود شكرا وقليل من عبادي الشكور. فلما قضينا عليه الموت ما دلهم على موته إلا دابة الأرض تأكل من سأته فلما خر تبينت الجن أن لو كانوا يعلمون الغيب ما لبثوا في العذاب المهين. கடைசியா ஒரு கேள்வி கேட்போம். யார்கிட்ட கேட்கலாம்? சுஃபான் உஸ்தாத், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரி ஓதுறது 7 வருஷம் ஓதி முடிச்ச ஆலிம்கள் மட்டும்தான் ஓதணுமா, அல்லது இன்ஜினியரிங் படிச்சவங்களாம் எல்லாரும் ஓதணுமா? எல்லா முஸ்லீமும் ஓதணும். எல்லாம். மாசி உஸ்தாத் ஆலிம் எங்கேயும் ஓதி இருக்காங்களா? இல்ல, அவங்க என்னது இங்க படிச்சுங்க ஓதி இருக்காங்க. அவங்க படிச்சுட்டு வந்தவங்க தான். இப்போ இதை எல்லோருமே ஊரில் உள்ளவங்க எல்லோரும், எல்லா நம்ம பிள்ளைங்க இன்ஜினியரிங் படித்தாலும் டாக்டர் படித்தாலும் வேற என்ன துறையில் இருந்தாலும் குர்ஆனை இன்ஜினியர் என்ன இன்ஜினியர் மல்டி எல்லா மெக்கானிக்கல் மல்டி இன்ஜினியர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எல்லோருமே இதே மாதிரி ஓத வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதான் முயற்சி பண்ணணும். எந்த இடத்துல அல்லாஹ் கூறுகிறான்? நபிக்கு கட்டளையிடுகிறான். இக்ரா என்ற வசனத்தின் மூலமாக, வரத்தில் குர்ஆன தர்தீலா என்ற வசனத்தின் மூலமாக. இந்த பெர்டிகுலரா இருக்கக்கூடிய மட்டும்தான் ஓத வேண்டும் என்பது கிடையாது.
இதர சமூகங்களில் பண்டிதர்கள் அவங்க மட்டும்தான் தெரிந்தவங்களா இருக்க வேண்டும் என்ற சூழல் இருக்குது. நம்ம சமூகத்திலும் அதே சூழல் இருக்குது. ஆலிம்சாக்கள் மட்டும்தான் குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் என்ற அடிப்படையிலேயே பிள்ளைகளுக்கு தஜீத் முறைப்படி ஓதி கொடுக்கக்கூடிய நிலைகள் காணப்படாத ஒன்றாக இருக்குது, சில இடங்களில் தவிர, அல்லாஹ் அருள் செய்த இடங்களில் தவிர. எனவே பெரியவங்களுக்கும் கல்வி கிடைக்காத நிலையாக ஊர்களில் இருக்குது. எல்லா பகுதியிலும் குர்ஆனை சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள் எல்லோரும் அர்த்தம் விளங்கி முறைப்படி ஓதக்கூடிய நிலையில் வரும்போது சிறந்த மாற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்படித்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு கட்டளை இடுகிறான். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். وحملناه على ذات ألواح وَدُسُرٍ